தடை, அதை உடை. இதுவரைக்கும் தமிழ்நாட்ட தான் இவருக்கு தடை பண்ணாங்கன்னு பார்த்தா, இப்போ மலேசியா வரைக்குமே இவருக்கு ஒரு தடை பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, டிசம்பர் 27 நடிகர் விஜய் அவருடைய இறுதி படமான ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா நாளைக்கு மலேசியால நடக்க போகுது. ஸோ அங்க அரசியல் சம்பந்தமா எந்த ஒரு நிகழ்வுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணியிருக்காங்க. இது வந்து சினிமாக்கான மேடை, அரசியலுக்கான மேடை இல்ல. அரசியல் சம்பந்தமாகவோ யாருமே அங்க எந்த ஒரு நிகழ்வும் பண்ணக்கூடாது. தொண்டர்களும் ரசிகர்களும் வந்து தாவேகா கொடியோ இல்ல தாவேகா டிஷர்ட்டோ அந்த மாதிரி யாருமே இங்க வந்து போடக்கூடாது. இது வந்து சினிமா சம்பந்தமா மட்டும்தான் இங்க இருக்கணும், அரசியல் சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே வந்து மலேசியா கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. சோ இது வந்து தாவேகா தொண்டர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா திமுக தலைவர்கள்லாம் எப்பவுமே மேடை ஏறினா எப்படி எங்களுடைய பெருமைகள் இப்படி நாங்க இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு சொல்லி பேசினாங்களோ அது மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஒரு குட்டி கதையா சொல்லுவாரு அவரை பத்தின. இப்போ கூட நடந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழால ஒரு குட்டி கதை சொல்லியிருப்பாரு, அரசன் வருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி கதை. சோ இந்த ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா மேடையில, சினிமா மேடையில நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் சம்பந்தமா எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பார்க்கலாம் குட்டி கதை என்ன மாதிரியான குட்டி கதை சொல்லுவாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க இவர் குட்டி கதை எந்த மாதிரி சொல்ல போறாருங்கிறத மறக்காம குட்டியா எனக்குமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.